இன்னமுதுட்டிய என் தாயின் பாதங்களை தொட்டு வணங்கி கொஞ்சம் தொண்டை சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. தமிழகத்தில் இப்போ யாருக்காக ஆபத்து அப்படின்னா இன்றைய இளைஞர்களுக்காகத்தான் ஆபத்தாக இருக்குது. எங்கே பார்த்தாலுமே போதை வஸ்துக்கள், கஞ்சா கலாச்சாரம் திரைப்பானையில் இருந்து இளகால வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ப்ரொமோஷன் யார் பண்ணுறான்னு பார்த்தாங்கன்னா சினிமா துறைக்காக தான் பண்ணுறான். நம்ம விஜய் அருமையாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ நல்ல கட்சி, அவர்ல கண்டிப்பாக கட்சி ஆரம்பிக்கணும், அரசியலில் வரணும். ஏன்னா மக்களுக்கு அவர் சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ணணும். ஏன்னா அது மக்கள் கொடுத்த பணம் தான். அதே போல நான் விஜய்க்கு அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். தயவு செய்து அவருடைய படத்துல அந்த போதைப் பொருள் யூஸ் பண்ற மாதிரி எந்த படக்காட்சியும் வைக்காதீங்க. ஆனா சொல்றாரு, மீட்டிங்ல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா போதைப் புழக்கத்துல யாரும் யூஸ் பண்ணாதீங்க, அதை பயன்படுத்தாதீங்க, அது கூடவே கூடாது அப்படிங்கிறாரு. ஆனா அதை ப்ரொமோட் பண்ணி விளம்பரப்படுத்துதலே அவர்கள் போன்ற பட நடிகர்கள் தான். இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் 24 வயசு பையன் சாகிறான். எதனால? போதை ஊசினால சாகிறாங்க, கஞ்சா பழக்கத்துக்காக சாகிறான். அதுக்கு யார் காரணம்? இந்த சினிமா துறை காரணம். நம்மளுக்கு எப்படி வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஊர்ல இருக்கிறவனா தலைவனா பிடிப்பானுங்க. ஆனால் நம்ம நாட்டில் எவன் திரையில போலியா நடிக்கிறானோ அவனை பிடிச்சி உட்கார வச்சு தலைவர் முதலமைச்சர் போஸ்ட் வச்சுக்கிறாங்க. வருங்காலம் எங்கேயா போயிட்டு இருக்குது? இப்போ இளைஞரோட சமுதாயம் இன்னைக்கு எவ்வளவு 80% பார்த்தீங்கன்னா போதைக்காக தான் அடிமையா இருக்கிறான். யாருனால? அன்னைக்கெல்லாம் பணம் வந்துச்சு, அண்ணன் சொன்னதுக்காக 2 தம்பிங்க விஷத்தை குடிக்க சொன்னா குடிப்பாங்க. சரத்குமார் படம் அருமையான படம், எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன், அண்ணனை பணத்துக்காக கூட பண்றானுங்க. இதுதான் சினிமா. அது கூட பரவாயில்ல, நாம காதலி பார்க்க போறாங்க, சரிங்களா? போகும்போது என்னன்னா ஒரு ரோஸ் வாங்கிட்டு போவாங்க, ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து நம்ம அந்த மாதிரி படம் பார்த்துருப்போம். இப்ப ரீசெண்டா படத்துல எப்படி தெரியுமா? காதலன் காதலியை பார்க்க போறான். எப்படி தெரியுமா போறான்? ஒரு சரக்கு பாட்டில் வாங்கிட்டு போறான். வாங்கிட்டு போய் உன்னோட ஞாபகம் வந்துச்சு, நான் அதனால இந்த சரக்கை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு காதலி முன்னாலே ப்ரப்போஸ் பண்றான். நானும் கூட சரி வாயை திறந்து பாட்டே இருந்தேன். சப்புன்னு ஒரு வாரம் வீசுவா காதலி. அப்படின்னா அந்த காதலி அந்த பாட்டில் வாங்கி மேல ஒரு தட்டு கீழே ஒரு தட்டு டபக்குன்னு எடுத்து ஒரே போச்சு. இதுதான் திராவிட மாணவர்களே சினிமா துறையை வளர்ச்சி. சினிமாலேயே அப்படி இருக்கும்போது மாணவர்கள் எப்படிங்க இருப்பாங்க? படத்தை பார்த்து நம்மளாலே அந்த ஹீரோ மாதிரி இருக்கணும், இந்த ஹீரோ மாதிரி இருக்கணும் சொல்லி நினைப்பில் இருக்கிறான். ஆனா இன்றைக்கு இளைஞர்களுடைய பொருளாதாரத்தை இளைஞரை சீரழிப்பது இன்றைய சினிமா துறை தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.